السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் கடைசி 2 நாட்களாக நேத்தும் முந்தானேத்தும் நம்ம பார்த்த விஷயங்கள் மஹப்பத்துல் அப்தி அலல்லாஹ், அடியார்கள் மீது அல்லாஹுடைய நேசம். இது நாம் நேற்றைக்கு முந்தைய தினம் பார்த்த தலைப்பு. மஹப்பத்துல் அப்தி அலல்லாஹ், அல்லாஹுடைய நேசம் அடியார்கள் மீது. நேற்றைய தினம் பார்த்தது மஹப்பத்துல் அப்தி அலல்லாஹ், ஒரு அடியானுடைய நேசம் அல்லாஹ்வின் மீது எப்படி இருக்க வேண்டும் என்று அது சம்பந்தமான விஷயங்கள். இன்றைய தினம் அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல்லாஹுக்காக நாம் நமக்கு மத்தியில் நேசித்துக் கொள்வது. ஒரு முஃமின் சஹ முஃமினை அல்லாஹுக்காக நேசிப்பது, இது சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே இறைவனோடு தொடர்புடையது. நான் ஒரு முஃமினை நேசிப்பது என்பது எந்த அளவிற்கு எனக்கு மார்க்கமாக்கப்பட்டுள்ளது, அதற்கான கூலிகள் என்ன, நன்மைகள் என்ன, அது எந்த அளவிற்கு சிறப்பித்து சொல்லப்பட்டது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம். முதலாவதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நண்பர்கள், இந்த உலகத்தில் நெருக்கமாக இருந்த நண்பர்கள், எங்க போனாலும் நாங்கள் ஒன்னா தான் போவோம், எப்போ சாப்பிட்டாலும் ஒன்னா சாப்பிடுவோம், எதை செஞ்சாலும் நாங்கள் ஒன்னா செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள், இவர்களில் பலர் நாளைக்கு சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், தக்வா உடையவர்களை தவிர. இங்க நேசம் என்பது, ஒருவரை நாம் நேசிப்பது என்பது அல்லாஹ்விற்காக என்ற அடிப்படையில் தக்வாவுடைய ஈமானுடைய ஒரு மனிதரை நேசிப்பது என்பதுதான் அந்த நேசம் நமக்கு பயனளிக்கும். அப்போதான் அந்த நேசம் நமக்கு பயனளிக்கும். இல்லைன்னா நாளை மறுமையில் அவர் எதிரியாகத்தான் இருப்பார். அந்த உலகத்தில் நீங்க எவ்வளவோ அவரை நேசிச்சிருக்கலாம், உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பும் இருந்திருக்கலாம், நீங்க மரணிக்கின்ற வரை அவரோட நல்ல தொடர்போடு நெருக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேசம் அல்லாஹ்வை அடிப்படையாக கொண்ட தக்வாக்காகவும் ஈமானுக்காகவும் அந்த நேசம் அமையலன்னு வைங்களேன், அது நாளை மறுமையில எதிரியாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த நேசம் தான் அல்லாஹ்வுக்காக ஈமானோடு தக்வாவோடு என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நேசம் தான் நாளைக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நேசமாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியில பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக தக்வாவோடு ஈமானோடு ஒருவர் நேசித்து கொண்டால், ஈமானோடு சகாபாக்கள் எப்படி இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரோடு சகாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ, சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் எப்படி நேசித்துக் கொண்டார்களோ, அப்படி இருவர் நேசிப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சிறப்பு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹு யக்கூலு யௌமுல் கியாமா, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில சொல்வான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக ஒருவர் நேசித்து கொண்ட அந்த இருவர் எங்கே? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அழைக்கிறான். எனக்காக நேசிச்சிருப்பாங்களே இந்த உலகத்துல, நான் மட்டும்தான் அவங்களை நேசிப்பதற்கான காரணமா இருந்திருப்பேன். வேற எந்த காரணமும் அவர்களுக்கு மத்தியில இருக்காது, வேற எந்த கொடுக்கல் வாங்கலும் அவங்களுக்கு மத்தியில இருக்காது, வேற எந்த சொந்தமும் அவங்களுக்கு மத்தியில இருக்காது. ஒரே நோக்கம், அவர்கள் நேசித்ததற்கான காரணம் இவர் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு அடியார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அடியார் என்பதற்காக மட்டும் ஒருவருக்கொருவர் நேசித்திருப்பாங்களே, அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்வான், அல் யௌம உதில்லுஹும் ஃபீ தில்லி யௌம லா இதில்ல இல்லா தில்லி, எந்த நிழலும் இருக்காத இந்த நாளில் அவர்களுக்கு என்னுடைய நிழலை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாளை மறுமையில அந்த செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷருடைய நிலை எப்படி இருக்கும் என்று. அதில் அல்லாஹு தஆலா அவனுடைய நிழலை தரக்கூடிய மனிதராக சொல்லக்கூடியது யாரு? அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய மனிதர்கள். இதை வேற எந்த பெரிய அமல்கள் எல்லாம் ஒன்றும் செய்யல. இங்க பெரும் விஷயங்கள் இது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையில அவனுடைய நிழலை நமக்கு தருவது என்பது அந்த இடத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது எவ்வளவு சிறப்பான ஒரு அந்தஸ்து என்பது. அந்த அளவிற்கு சிறப்பு மிக்க அந்தஸ்து அல்லாஹு தஆலா என்ன அமல்ல வச்சிருக்கான்? இரவு தொழுகை டெய்லி தொடர்ச்சியா தொழுதா தருவேன்னு சொன்னானா? ஒரு வாரமும் 2 நாள் 3 நாள் நோன்பு வச்சா அல்லாஹ் தஆலா தருவேன்னு சொன்னானா? மாசம் 15,000 நீங்க தர்மம் செஞ்சா அல்லாஹ் தஆலா தருவேன்னு சொன்னானா? இல்ல. நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு ஒருவர் நேசிப்பீர்களானால்,
நீங்க நேசிக்கக்கூடிய காரணம் அல்லாஹ்வுக்காக என்று மட்டும் இருக்குமானால் அவர் ஒரு நல்ல அடியான், அவர் ஒரு இதே மார்க்கத்தோடு தொடர்புடைய ஒரு அடியான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அடியான், இந்த உலக விஷயங்கள்ல பெருமளவில் ஈடுபாடு கொள்ளாமல் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய அடியான் என்பதற்காக மட்டும் ஒருவருக்கு ஒருவர் நேசிப்பார்களே ஆனால் இவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் நாளை மறுமையிலே என்னுடைய நிலையை தருவேன் என்று. இந்த அளவிற்கு சிறப்பு மிக்க ஒரு அமலாகவும் இது இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, காலல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலா சொல்வதாக, அல் முத்தஹாபூன ஃபி ஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக நேசித்த அந்த இருவர்கள், லஹும் மனாபிரும் மின் நூரின், அவர்களுக்கு ஒளியாலான மேடைகளை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கொடுப்பான். அந்த மேடை எப்படி இருக்கும்? ஒளியால் ஆன மேடை என்றால் அது என்ன ஒளி, அந்த ஒளி எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இதை தொடர்ந்து அது எந்த அளவிற்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னா, யக்பிதூனுன் நபியூன வஷுஹதா, யக்பிதுஹுமுல் நபியூன வஷுஹதா, நபிமார்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்ட அந்த மனிதர்களும் இவர்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடிய ஏங்கக்கூடிய ஒரு மேடையாக அந்த மேடை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நபிமார்கள் சுகதாக்கள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அந்த அவர்களை பார்த்து அந்த மேடையில் அவர்கள் இருப்பதை பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு மேடையாக, அப்படி ஒரு மேடையாக நபிமார்கள் ஆசைப்படக்கூடிய அளவிற்கு, சுகதாக்கள் அதை பார்த்து ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அந்த அல்லாவிற்காக நேசித்து கொண்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த மேடை இருக்கும் என்பதையும், ஒளியாலான மேடை அந்த இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு சிறப்புகளை அல்லாஹு தஆலா அல்லாவிற்காக தனக்கு மத்தியில் நேசித்துக் கொள்ளக்கூடிய அந்த இருவருக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த செய்தியை முன்னாடியே பார்த்தோம், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், யாரிடத்தில் 3 விஷயங்கள் இருக்குமோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டவர் என்று. இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் அல்லாத வேறு அனைத்தையும் விடவும் நேசிக்கணும் என்கின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். இரண்டாவது இதில் என்ன செய்தினா, ஐ யுஹிப்பல் மர்உ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், ஒரு மனுஷரை ஒருத்தர் நேசிச்சா, ஒருவர் நேசிக்கிறாரு, அது அல்லாவிற்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் இல்லாமல் ஒருவரை நம்மளால் நேசிக்க முடியுமானால் இவர் அந்த ஈமானில் அந்த சுவையை அடைந்தவர். இப்படி ஒருத்தரை என்னால் நேசிக்க முடியுமானால் அவர் ஈமான்ல முழுமையானவர். அது நேசிக்க கஷ்டம். அப்படி நேசிக்கிறது உண்மையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தேவையும் அவற்றை நான் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் வேற எந்த ஒன்றும் இல்லாமல் வெறுமனே இறைவனை அவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அடியான், மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு அடியான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அடியான் என்பதற்காக மட்டும் ஒருவரை என்னால் முழுமையாக நேசிக்க முடியுமானால் என்னுடைய உள்ளத்துல மற்ற எல்லாரையும் விடவும், உலகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வேற வேற தொடர்புகள், நண்பர்கள், உறவினர்கள் இருப்பாங்க, அவர்களை விடவெல்லாம் அல்லாஹ்வோடு இந்த மனிதர் நெருக்கமான மனிதர் என்பதற்காக ஒருவரை என்னால் நேசிக்க முடியுமானால் இருவருக்கும் கிடைக்கக்கூடிய மறுமையினுடைய விஷயங்கள் வேறு. இவர் அந்த ஈமானியை சுவையை பெற்றவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இவர் தான் அந்த ஈமானிய சுவையை பெற்றவர். எப்ப ஒரு முஃமினான ஒரு மனிதரை என்னால் நேசிக்க முடியுமோ, வேற எந்த காரணமும் இல்லாமல் ஒரு முஃமினான மனிதரை, மார்க்கத்தை இவர் அழகான முறையில ஃபாலோ பண்றாரு, நல்ல மார்க்க கல்வியுடைய மனிதரா இருக்காரு, நல்ல மறுமை சிந்தனையுடைய மனிதரா இருக்காரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுவதில் மிக கடுமையான மனிதரா இருக்காரு என்பதற்காக ஒரு மனிதரை என்னால் நேசிக்க முடியுமானால் அந்த மனிதர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியில, மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்து, சரிங்களா, அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசித்து, அல்லாஹ்வுக்காக ஒருவரை கோபித்து, கோபம் வந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக, வேற நம்முடைய சொந்த விஷயங்களுக்காக, குடும்ப விஷயங்களுக்காக என்றல்ல, கோபப்படுறாரு அல்லாஹ்வுக்காக என்று இருக்குமானால், அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாஹ்வுக்காக தடுத்து ஒருத்தர் வாழ்ந்தால் அவர் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானில் பூரணமானவர், ஈமானில் முழுமையானவர் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பிரபலமான ஒரு செய்தி, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி லா யௌமதில்ல இல்லா தில்லுஹு யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹு தஆலா நிழலே இல்லாத அந்த நாளில், இதுக்கு முன்னாடி இதே செய்தி வந்தது,
அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய அந்த இரண்டு மனிதர்களை அல்லாஹு தாலா அழைத்து தன்னுடைய நிழலை அவர்களுக்கு கொடுப்பான் என்கின்ற தனியான செய்தியும் உண்டு. இந்த நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தாலா 7 வகையான மனிதர்களுக்கு நிழலை கொடுப்பான். அதுல ஒரு வகையான மனிதர்கள் யாருன்னா, ரஜுலான் தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக இருவரும் சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்து, அல்லாஹ்வுக்காகவே இருவரும் பிரிகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த 2 மனிதர்களையும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா தன்னுடைய நிழலில் ஒன்று சேர்க்கின்றான் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்காக தனக்கு மத்தியில் நேசிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் ஈமானிய ரீதியாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி, அவர்கள் ஈமானுடைய சுவையை பெற்றவர்கள். இந்த மாதிரி வேற எந்த செய்திக்கும் கூட சொல்லப்படல. அவர்கள் ஈமானுடைய சுவையை பெற்றவர்கள், அவருடைய ஈமான் முழுமையானது. இப்படி வேற செய்தி சொல்லப்பட்டிருக்கா? அவருடைய ஈமான் பரிபூர்ணமானது. ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யாரு? அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய மனிதர். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு மனிதர், ஒரு ஆராபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து, நான் ஒரு மனுஷரை நேசிக்கிறேன் முஹம்மதே, நான் ஒரு மனிதரை நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய நன்மை அவர்களை அடைந்து கொள்ள முடியல. அந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், அவர் உச்சகட்டத்தில் இருக்காரு. அவருடைய கல்வி, அவருடைய மார்க்க விளக்கம், அவருடைய நல்ல அமல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் அந்த இடத்தை அடைய முடியாது. அவர் அந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கார் மார்க்க விஷயத்தில். ஆனா நான் அவரை நேசிக்கிறேன். இப்ப இவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அல்லாஹ் தூதர் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் அவர்களை நேசிப்பீர்களாக இருந்தால் நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நீங்க உங்களால் அவர்களை அடைய முடியல. அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் எல்லாரும் நேசிச்சாங்க, யாராலையும் அவருடைய இடத்தை அடைய முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஈமானும் சரி, அவர்களுடைய அமல்களையும் சரி, எந்த சஹாபிகளாலும் அவர்களுடைய அந்த இடத்தை அடைய முடியல. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்த நேசத்தின் காரணமாக அல்லாஹு தாலா நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை பத்தி சொல்றாங்க. என்னன்னா, ஃபமா ஃபரிஹ்னா பஅதல் இஸ்லாம், நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்த அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போமே. நாங்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்த நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்குமே எங்க உள்ளத்துல. அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அதற்கு பிறகாக இந்த செய்தியை கேட்கும் போதுதான் எங்களுக்கு வந்துச்சு. வேற செய்திகள், வேற சிறப்புகள், அமல்களுக்கான சிறப்புகள், சொர்க்கத்திற்கான நற்செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அரசதையெல்லாம் சொல்றாங்க, இஸ்லாத்திற்கு வரும்போது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்குமே, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தியை கேட்கும் போதுதான் வந்துச்சு. என்னது? அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் அவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பார் என்கின்ற செய்தியை கேட்கும் போதா. ஏன் அவர்கள் யாரையெல்லாம் நேசித்தார்கள்? நபிமார்கள். யாருடைய எந்த நபிமாருடைய வரலாறு தெரியுமோ அந்த வரலாறுடன் நேசித்தார்கள். எந்த நபிமாருடைய பெயர் தெரியுமோ அந்த பெயரை மட்டும் வைத்து நேசித்தார்கள். சஹாபாக்கள் அனைவரையும் நேசித்தார்கள். அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, அந்த செய்தியிலே சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது காரணம், இவர்களோடு எல்லாம் நாங்கள் நாளை மறுமையில் இருப்போம் என்றால் இதை விட வேற என்ன மகிழ்ச்சி? அவங்க அந்த செய்தியிலேயே அரசு தொடர்ச்சியா சொல்வது, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றோம், இவர்களோடு நாளை மறுமையில் இருப்போம் அப்படின்னா கண்டிப்பா சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரத்துல நாங்க இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவானாக இருந்தால் அதை விட என்ன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றதுக்காகத்தான் அவங்க நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்த அந்த நாளில் பட்ட மகிழ்ச்சியை போல் இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேட்கும் போது நாங்கள் பட்டோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ அல்லது தான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒருவரை ஒரு சகோதரரை பார்க்க போயிட்டு வராரு, வேற எந்த தேவையும் இல்லை, வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை, தன் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், சரிங்களா, அவரை அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை சும்மா பார்க்கறதுக்கு போயிட்டு வராரு. ஜாரன்னா ஜியாரத்து, பார்த்துட்டு வர்றது, அவ்வளவுதான். இப்படி போயிட்டு வர்றவருக்கு நாதாகு முனாத், ஒரு அழைக்கக்கூடிய ஒரு மலக்குமார் அவரை அழைத்து மணந்தீர்கள், நீங்க மணக்கிறீங்க, உங்களுடைய பாதையெல்லாம் மணக்கிறது.
அப்படின்னு மலக்குமார் சொல்றாங்க. நம்ம கேட்க முடியாத அதை, நமக்கு அந்த செய்தி கேட்காது. ஆனா நம்மள்ட்ட இப்படி ஒரு சகோதரரை பார்ப்பதற்காக நான் இப்படி பயணம் செஞ்சு போய் அவரை சந்திச்சுட்டு வர்றேன் அப்படின்னா மலக்குமார்கள் இப்படி சொல்றாங்க, தாப நம்ஷாக், உங்களுடைய பாதையெல்லாம் மனத்தது, தபவ்வஅத ஜன்னதி மன்சிலா, உங்களுக்கென்று சொர்க்கத்தில் ஒரு தங்கும் இடத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டீர்கள் என்று மலக்குமார்கள் சொல்றாங்க. என்ன அமல், எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்ணாரு, எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணாரு, எவ்வளவு உடல் உழைப்பை செலவு பண்ணாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஒன்னும் இல்ல, தான் நேசிக்கக்கூடிய ஒரு முக்மீனான சகோதரர், அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறார், அவரை போய் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சோகமா என்று கேட்டுட்டு திரும்ப போறாரு. இவ்வளவுதான். இதற்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல அவருக்கு தனக்கென ஒரு தங்குமிடத்தை அவர் தயார் செய்து கொண்டார் என்று மலக்குமார் சொல்றாங்க. அப்படின்னா எவ்வளவு சிறப்பான ஒரு அமல் அல்லாஹ்வுக்காக நாம் நமக்குள் நேசித்துக் கொள்வது என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து உணர முடிகிறது. அப்ப அல்லாஹ்வுக்காக நாம் நமக்குள் நேசிப்பது என்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்வது, அல்லாஹுவை நாம் நேசிப்பது, அதே போல் அல்லாஹ்வுக்காக நமக்கு மத்தியில் நேசம் வைத்துக் கொள்வது என்ற இந்த 3 வகையான நேசமும் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கை அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.